ஹாய் வெல்கம் டு Benazir எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம CSharpல ரீட் லைன் மெத்தட் அண்ட் ரீட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீட் லைன் மெத்தட் நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வச்சுருந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரீட் லைன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு லைன் ஆஃப் இன்புட்டை யூசர்கிட்ட இருந்து வாங்கிக்கும். அதை வந்து எதுவாக ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அதை முடிச்ச உடனே என்டர் கொடுத்துட்டோன்னா அதை எடுத்துக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா console.readline சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு என்டர் யுவர் நேம்னு கேட்குறேன். அடுத்தது ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு console.readline மெத்தட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரீட் லைனர்ஸ் இப்படி சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இந்த நேமில் சேவ் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே நம்ம நேம் கொடுக்குறோன்னு வைங்க. ஓகேங்களா, ஹலோ பெனா இந்த மாதிரி நமக்கு எடுத்துக்கும். இதுதான் ரீட் லைன் மெத்தடுங்கிறது. ஓகேங்களா, அப்போ வந்து சரி, இப்போ இதே மாதிரி நான் வந்து அது ஸ்ட்ரிங்காக தான் அது ரிட்டர்ன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு தேவை வந்து நம்பர் இன்டீஜர் வேல்யூ தான் எனக்கு வேணும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது டேரெக்டாக நம்மளால் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் கம்பைலேஷன் எரர் வரும். இங்கே பாருங்கள், சேம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி நம்ம console.readline கொடுத்து இன்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இங்கே வருது பாருங்கள், cannot implicitly convert type string to int. ஓகேங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம்ல டைப் கேஸ்டிங், அதை தான் பண்ணணும். இங்கே வந்து பில்ட்இன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதாவது convert dot to in 32 of console.readline நம்ம ரீட்லைனில் நம்ம வாங்குகிறோம்ல அந்த டெக்ஸ்ட் நம்பரை வந்து இதில் கன்வெர்ட் பண்ணி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஏஜில் போடுறோம். ஓகேங்களா, இப்படி இருந்ததுன்னா நமக்கு எரர் வராது, நமக்கு ரன் ஆகும். இதுக்கு முன்னாடி இதை நான் வந்து பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஏஜ் மட்டும்தான் கேட்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ரீட் லைனில் எப்படி ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கோன்னா டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறோம், ஒரு இன்டீஜர் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணி பில்ட்இன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். சரிங்களா, சரி, இப்போ ரீடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் லைன்னா லைன் ஆஃப் என்டையர் டெக்ஸ்ட். ஆனால் இது ஒரே ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு கேரக்டருக்கும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ASCII வேல்யூவை தான் அது ரிட்டர்ன் பண்ணும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ASCII வேல்யூ இருக்கு இல்லையா, அதை தான் அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்ம எப்படி அந்த கேரக்டரை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ட்ரை கேரக்டர்னு சொல்லிடுறோம். ஸோ வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து போய் சேவ் ஆகிடும். வேல்யூங்கிற இந்த வேரியபிளில் சேவ் ஆகிடும். நமக்கு என்ன வேணும், அதோட கேரக்டர் வேணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கேர் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதுவும் கன்வெர்ட் காஸ்டிங் மாதிரி தான். ஓகேயா, விச் மீன்ஸ் நம்ம வந்து இதோட கேரக்டர் கேட்குறோம், இந்த வேல்யூவோட கேரக்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அது எங்கே நம்ம சேவ் பண்ணுறோம், சிஹெச்ங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணுறோம். இப்போ சிஹெச்னா என்ன வரும்னா, நீங்கள் என்ன கேரக்டர் டைப் பண்ணீங்களோ அது வரும். அண்ட் அதோட ASCII வேல்யூ வேணும்னாலும் ஆல்ரெடி நம்ம வேல்யூவில் தான் அது சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ மேலே இருக்கிற இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இல்லைன்னா நம்ம நேமு ஏஜ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து இங்கே வந்து சி கொடுக்குறேன். சியோட ASCII வேல்யூ பார்த்தீங்கன்னா 99 ஸ்மால் சியோடது. ஓகேங்களா, இதே கேபிட்டல் சிக்கு வேறு ASCII வேல்யூ. ஓகே, நான் கேபிட்டல் சி கொடுக்குறேன் 67. ஓகேங்களா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதோட ASCII வேல்யூ இருக்குல்ல, அது நமக்கு வரும். இப்படி தான் நம்ம வந்து ரீட் அண்ட் ரீட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.